இப்போ எல்லாருமே காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல Vivo அவங்களுடைய அடுத்த காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Vivo X200 FE. இப்போ உங்களுக்கான பிரத்யேகமான அன்பாக்சிங். இதுதாங்க ஃபோன். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு லைட் வெயிட்டாக ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்ச ஃபீல் வருது. அண்ட் இது எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாலாம் கிடையாது, கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு நல்ல கிரிப்பினஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இன் ஃபீலுமே நல்லா இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 160 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. ஸோ இந்த டிசைனுக்கு அவங்க கொடுத்துருக்க ஒரு பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பின்பக்கம் முன்பக்கம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் சென்சேஷன் கோர் அப்படின்ற பேரில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துடலாமா? ஒரே போர்டில் 2 சைடும் செக் பண்ண மாதிரி இல்லையா? இல்லை, நம்ம 2வது சைடும் செக் பண்ணுவோம். இது 3 சைடு அப்பா, 3 பல்டி அடிச்சிருச்சு. ஸ்லோ மோஷன் எடிட்டர். எஸ், இப்படிலாம் விழுந்துச்சு. பட் ஃபோன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அப்படி தள்ளாதீங்க, பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோக்காக சொல்கிறேன். அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமராவை சுற்றி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு 2 கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு படிக்கட்டு மேலே ஏறி அடுத்த கேமரா இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட் இந்த டிசைனில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஒரு கேமரா இருக்கா, அது அப்படியே வந்து அதே லெவலுக்கு கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் லெவலுக்கு. கீழே அந்த ஃப்ளாஷ் லைட்டுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிசைன் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவராலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு. யாருக்கு சொல்கிறேன்? ஆடியன்ஸ்க்கு. நான் தான் இங்கே டிரான்ஸ்பரண்டாக போட்டுறேன்டா. இதில் வேற குறியீடு வாயில் சொன்ன பார்த்தா உண்மையாக நல்லா இருக்கா? யூஸ் பண்ணிட்டார். அவன் ஸ்பான்சரே இல்லாட்டி நல்லா இருக்கிறது நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன், நல்லா இல்லாத இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுலையுமே அதையும் பார்க்க போகிறேன் என்னன்னு. கலரை பொறுத்த வரைக்கும் இது எல்லோ கலர், கொஞ்சம் சட்டிலான ஒரு எல்லோன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இது இல்லாமல் இன்னும் 2 கலர்லையுமே அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி காம்பாக்ட் ஸ்மாலில் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் IP68 மற்றும் 69க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காம்பாக்ட் சைஸ்ல இந்த டிஸ்பிளேவை பாருங்க, பெசில்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மினிமலான பெசில்ஸ் தான். 6.31 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் நமக்கு POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1800 நிட்ஸ்க்கான HBM இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனோட இதுல அதிகம். அண்ட் பீக்குமே இதுல 5000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல மட்டும் கிடையாதுங்க, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. நிஜமாவே சூப்பரா தாங்க. நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் யூடியூப் ரெண்டுலயுமே HDR-க்கான சப்போர்ட் வருது. நெட்ஃபிளிக்ஸ்ல சூப்பரா ப்ளே ஆகுது. யூடியூப்ல நம்ம இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்த மாதிரி தான். அப்படி திருப்பும் போது வந்து ஸ்லைட்லி அந்த பிரைட்னஸ் டு டார்க் ஷேட் கொஞ்சமா வந்து மாறும். பட் இருந்தாலும் அதை நீங்க இக்னோர் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு கலர்ஸ் நல்லா தான் இருக்கு. அந்த சின்ன ஒரு பக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். பட் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இருக்கு. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் காம்பாக்டா இருக்கிறதுனால போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். பிளஸ் 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் இருக்கு. அண்ட் யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நேரத்துல ஹாப்டிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம 100% வைக்கும் பொழுது. மற்றபடி டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு லவுடா தான் இருக்கு. பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் கிளாரிட்டி நல்லா இருக்கு. இந்த மாதிரி காம்பாக்ட் ஸ்மார்ட் போன்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த டெலஃபோட்டோ லென்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது தான். பட் இதுல என்ன இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, OIS சப்போர்ட்டோட. இது 3x ஆப்டிகல் ஜூமோட வருது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX921 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் இருக்கு, OIS சப்போர்ட்டோட. இதுதான் மெயின் கேமரா. மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் வருது. அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு அந்த 3 50 மெகாபிக்சல் கேமராவும் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்துலயுமே நம்மளால 4Kல வீடியோ எடுக்க முடியும், அதுவும் 60 FPS-ல. அண்ட் அந்த அல்ட்ரா வைட்ல மட்டும் நம்மளால 1080p-ல மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் அடிஷனல் இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இமேஜ் வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்திலுமே இந்த ஃபேஸ்ல வரக்கூடிய ஸ்கின் டோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ண மாதிரி இருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மொளன்னு பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னா இது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை 2xல போய் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது மெயின் கேமராவுடைய ஒரு கிராப்ல அது வந்து வரும். ஸோ அதனால லைட்டா வந்து டீட்டெயில் மிஸ் ஆன மாதிரி தெரியும். பட் மற்றபடி நல்ல ப்ராசஸிங் வந்து ஆகுது மெயின் கேமராலே. அண்ட் இந்த போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸோட கட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணா பெட்டரா இருக்கும். பிளஸ் சைஸ் மல்டிபோக்கல் போர்ட்ரேட் இருக்கு இதுல, சைஸ் ஸ்டைல் போக்கேவோட. நம்ம 1xல மட்டும் தான் மேக்ரோ எடுக்க முடியும். அண்ட் டெலஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணோம்னா அது மினிமம் ஃபோக்கல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மற்றபடி ஃபில்மி ஸ்டைல் லைவ் போர்ட்ரேட்,
ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி மோட் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, கேமரா ரிலேட்டடா ஏதாச்சும் ஏஐ இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு சோல்டர் ரோட் படிக்கும். ஏஐ 4 சீசன் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. நம்ம எந்த சீசன்ல இந்த போட்டோ இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த போட்டோ எடுக்கிறோமோ அதற்கேற்ப மாத்தி கொடுத்துருது. நார்மலா எங்க ஆஃபீஸ்ல வந்து சோகம்பா இப்படி உட்காந்துருக்காருன்னா பனிப்பொழிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வின்டர் சீசன்ல எடுத்த மாதிரி வேணும் அப்படின்னா அப்படியே பனியெல்லாம் போட்டு வந்துடுது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இதே போல தான் நமக்கு மற்ற சீசனும் இது வந்து கிளவுட்ல ப்ராசஸ் ஆகுது. நாங்க ஒரு போட்டோ எடுத்து ஒரு 1 minute 2 minute வெயிட் பண்ணும்போது இது ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு. மற்றபடி ஏஐ மேஜிக் மூவ், இமேஜ் எக்ஸ்பெண்டர், ரிஃப்ளெக்ஷன் எரேசர் அண்ட் போட்டோ என்ஹான்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது இதுலயுமே இருக்கு, நல்லா ஒர்க் ஆகுது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது MrTT Dimensity 9300+ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் இருக்கு. 9300+ஆ? பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உன் பர்ஃபார்மன்ஸோட அது நல்லாவே பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்றேன் கேளுங்க. நான் கேம் எப்படி விளையாடுவேன்னு தெரியுமா? ப்ரோ கேமர். LPDDR5X கான ரேம் டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப் வருது. UFS 4.0 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த காம்பினேஷன்ல பெஞ்ச்மார்க்ல என்னென்ன ஸ்கோர் வருதுன்னு பாத்தீங்கன்னா AnTuTu பொறுத்த வரைக்கும் 1.6 மில்லியன் வருது. CPU throttling பொறுத்த வரைக்கும் 73% வருது. 3D எக்ஸ்ட்ரீம் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் 57%. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஃபிளாக்ஷிப் அளவுக்கு இல்லாட்டியுமே இதுல ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருந்து இதெல்லாம் ரன் பண்ணும்போதுன்னு பாத்தீங்கன்னா 47 டிகிரி வரைக்கும் போச்சு. ஸோ கேமிங்க்கு BGMIல 90 FPS வரைக்கும் தான் இப்போதைக்கு சப்போர்ட் இருக்கு. அதுல 1 ஹவருக்கான கேம் பிளேல நமக்கு 17% பேட்டரி ட்ராப் இருந்தது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஓகே. ஆனா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பாக்ட் சைஸ்ல இது வரைக்கும் இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன். 6500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 15 தான், FunTouchOS 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு மேல சரி எப்பரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அண்ட் தேவையில்லாம இந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் அதெல்லாம் வந்து கிடையாது. மற்றபடி ஸ்லீக்கா இருக்கு. கஸ்டமைசேஷன் உங்களுக்கும் தெரியும், ஏகப்பட்டதா கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி UIல என்னென்ன ஏஐ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AI ஸ்மார்ட் கால் அசிஸ்டன்ட் இன்னும் அப்டேட் வரல, பட் அது வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக AI கேப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அண்ட் நோட் AI இருக்கு. நோட் ஏ இல்ல, விவோ டாக் மாஸ்டர். யார் சொன்னது? அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, அவங்களே பட்டம் கொடுத்துக்கிறது. சரி, விவோ ஆடியோ டாக் மாஸ்டர் இருக்கு. லைவ் டெஸ்ட் மற்றும் ஜெமினை அண்ட் சர்க்கிள் டு சர்ச் அதுவுமே இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. நாங்க டெஸ்ட் பண்ண வரைக்குமே ஸ்பீட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு 20 5G பேண்டுமே இருக்கு. அதோடைய ஸ்பீடுமே நல்லா இருந்தது. அண்ட் ப்ளூடூத் 5.4 இருக்கு. USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. போல் ஐஆர் பிளாஸ்டர் NFC இருக்கு. 2 நானோ சிம் போட்டுக்கலாம். பட் சிம்கான சப்போர்ட் இதுல கிடையாது. அந்த ஐஆர் பிளாஸ்டர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமராக்குள்ள பாத்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. அதுல 1. மற்றபடி பிசிக்கல் ஓரியன் பாத்தீங்கன்னா வலது பக்கமா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்கு. நல்ல டாக்டைல் ஃபீட்பேக், நல்ல கை கடக்குமா, மேல எங்க வச்சா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி ஆப்டா வந்து கொடுத்துருக்காங்க. மேல 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழே சிம் ஸ்லாட்ஸ், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த மொபைலுடைய பிரைசிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 12GB RAM 256GB மாடலுடைய பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 54,999 அப்படின்றத வச்சிருக்காங்க. 16GB RAM 512GB கான ஸ்டோரேஜோட வரக்கூடிய அந்த வேரியன்டோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 59,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஆஃபிஷியலா இன்னும் பேங்க் ஆஃபர்ஸ் ஒரு சில தான் போயிட்டு இருக்கு. நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த பிரைசிங் இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் இன் கேஸ் நல்ல பிரைசிங் சூப்பரான போனா இருக்கு, ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறதா இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. 20,000 லைக்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஃபுல் ரிவ்யூவை கொண்டு வரேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காம்பாக்ட் ஸ்மார்ட் போன் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. டேய் புறா